ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்ற தலைப்புல உங்களை சந்திக்க வாய்ப்பு தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலையும் மத்தேயு 6:20 வசனத்துல இருக்கிற ஒரு வசனத்தை வைத்து நாம் தியானம் செய்யலாம். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை என்ற வார்த்தையின் பிரகாரமாக இந்த நாளிலே அநேகருடைய வாழ்க்கையில பொக்கிஷம் சேர்க்கணும். ஏதோ ஒரு குண்டு மணியாவது ஒரு தங்கத்தினுடைய சின்ன அளவாவது நம்ம சேர்த்து வச்சாதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படும், தலைமுறைகளுக்கு உதவும் சொல்லி சேர்க்கிற ஒரு காலகட்டத்துல நாம் இருந்தாலும், ஆனா இந்த உலகத்துல அநேக இடங்களிலே கண்ணமிட்டு திருடுகிறதை ஒரு அருமையான ஒரு நல்ல பேங்க் மேனேஜர், அவர் அந்த பேங்க் மேனேஜர்ல இருந்து ஒரு 4 லட்சம் ரூபாவை தன்னுடைய பிள்ளையினுடைய திருமணத்திற்காக எடுத்து அதை கொண்டு போகிற வழியில அவரை கண்ணமிட்டு திருடர்கள் ஒரு நல்ல ஒரு தந்திரமாக அவருக்கு ஒரு நல்ல சோடாவை வாங்கி கொடுத்து அந்த சோடா குடித்து விட்டு வர்றதுக்குள்ள அவருடைய வண்டியில இருக்கிற அந்த 4 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு போகிற ஒரு காலமா இருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம். அதனால இன்னைக்கு இந்த உலகத்தை நம்ம சேர்க்க கூடாதுன்னு நான் சொல்லவில்லை, அதற்கும் மேலாக பரலோகத்துல உங்களுடைய பொக்கிஷங்களை சேருங்க. ஏனென்றால் வேத வசனம் புரியாய் சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறது என்று சொல்லி. எப்படி பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற காரியங்களில தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விதத்துல, அதே சமயத்துல இந்த உலகத்துல ஏழை எளியவர்களா இருக்கிற அந்த ஜனங்களுக்கும் உங்களிடத்துல இருந்து நீங்க கொடுக்கும் பொழுது அவர்கள் நிமித்தமாக பரலோகத்துல நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களா இருக்கிறீங்க. ஏனென்றால் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் அந்த பரலோகத்துக்குரியவர் என்று நம்மளை சொல்லும் பொழுது அவர் இப்படியாய் சொன்னார், நான் பசியா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீங்க, நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க, சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லி. ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையில ஏழை எளியவர்களை நாம் நேசிக்கும் பொழுது, பசியா இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது, தாகமா இருக்கிறவர்களுக்கு தண்ணி கொடுக்கும் பொழுது, அது நாம் ஆண்டவருக்கு செய்கிறோம் என்று ஆண்டவர் எண்ணி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான காரியங்களை பரலோகத்துல ஆண்டவர் சேர்த்து வைக்கிறவரா இருக்கிறார். அதோடு மாத்திரமல்லாம இந்த பரலோகத்துல நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை பூலோகத்துல நம்ம இதெல்லாம் இழந்து விட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு சொல்லும் பொழுது, பூலோகத்துல நீ எவைகளெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ என் நாமத்தின் நிமித்தம் அவைகள் எல்லாம் இன்மையிலும் மறுமையிலும் நீங்க சேர்த்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில கூட நாம சேர்க்கிற காரியங்கள் ஒருவேளை உலகத்திற்கு மாத்திரம் இருந்தா அதோடு நிறுத்தாம பரலோக ராஜ்யத்துக்கு உரியதாயும் பரலோக ராஜ்யத்துக்கு பிரியமானதாயும் நாம் சேர்த்து வைப்போமானால் நிச்சயமாகவே ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார், நம்மையும் அந்த பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வருத்தம் இல்லாம சஞ்சலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவார் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கலாம். இந்த காலை வேளையில கூட ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம நாமே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆஸ்தியை, நம்முடைய அந்தஸ்தை, நம்முடைய பொருளை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கிருபையும் இறக்கும் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில நாங்கள் தியானித்தது போல உங்களுடைய இருதயம் எங்கேயோ அங்கே உங்கள் பொக்கிஷம் என்று சொல்லியிருக்கிறதே, எங்களுடைய இருதயம் எல்லாம் உண்மையே நோக்கி இருக்க, எங்களுடைய பொக்கிஷம் எல்லாம் பரலோகத்திலே நாங்கள் சேர்க்க எங்களை நாங்களே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களை தகுதிப்படுத்தி எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.